ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேவிகேஷன் பார் வந்து ஷோ ஆகாத ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நேவிகேஷன் பார் அப்படின்றது ஃபேஸ்புக்கில் கீழே பார்ப்போமா இருந்துச்சுன்னா நமக்கு இருக்கும். அதாவது ஹோம் போகிறது, வீடியோஸ் ரீல்ஸ் பார்க்குறதுக்காக, மார்க்கெட் பிளேஸ்க்கு, டேஷ்போர்டை வந்து பார்க்குறதுக்காக, நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்காக, ப்ரொஃபைல் பார்க்குறதுக்காக ஒரு நேவிகேஷன் பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி குறிப்பிட்ட சில ஐக்கன்ஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. அதாவது மார்க்கெட் பிளேஸ் ஷோ ஆகலை, ரீல்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது ஷோ ஆகலை, நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகலை. ஸோ இப்படி நேவிகேஷன் பார் ஷோ ஆகலைன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ப்ரொஃபைல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போங்க. ஸோ போனோன்னே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் மெனு இருக்கும், இன்னொரு பக்கம் செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கும். இதில் செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ப்ரிஃபரன்சஸ் அப்படின்றதுக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம் டேப் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கஸ்டமைஸ் த பார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய டேப்ஸ், அதாவது நேவிகேஷன் பாரை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுன்றதையுமே வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ ப்ரொஃபைல் சம்மந்தமாக ஏதோ ஆப்ஷன் இருக்கணும்னா ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஹைட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் நேவிகேஷன் பாரில் அந்த ஆப்ஷன் வந்து ஹைடும் ஆகிரும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி அதை ஹைட் ஆகியிருக்கா இல்லை ஒட்டோவுக்கு செட் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்கள் சரியாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டேஷ்போர்டு அப்படின்றது வந்து ஷோ ஆகலைன்னா இதில் ஹைட் ஆகியிருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் இந்த விஷயம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட்டோவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லாட்டி இந்த இடத்துல பின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டிக் பண்ணி பின் பண்ணலாம். அப்படி தேவையான ஐக்கன்ஸ் எல்லாமே நேவிகேஷன் பாரில் பின் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நேவிகேஷன் பார் ஷோ ஆகுதான்னு. மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது நேவிகேஷன் பார் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.